ஐபிஎல் ஃபைனல் வேர்ல்ட் கிரிக்கெட்டோட பிக்கெஸ்ட் ப்ரெஷர் ஸ்டேஜ். ஒரு நைட் ஒரு டீமோட ட்ரீம் நனவாக போது, இன்னொரு டீம் ரொம்ப பெரிய ஹார்ட் பிரேக்கை சந்திக்க போறாங்க. ப்ரெஷர், எவ்வளவு ப்ரெஷர் இருக்க முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் அன்னைக்கு நைட் இருக்க போது. ஆனால் அந்த நர்வ்ஸையும் ப்ரெஷரையும் எந்த டீம் பெட்டராக ஹேண்டில் பண்ணுவாங்க? ஆர்சிபியா இல்லை ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜோட லாஸ்ட்டாக சூப்பராக வந்த ஜிடியா? இந்த வீடியோவில் ஒரு கிரிக்கெட் ஃபேன் ஐபிஎல் வின்னரை ப்ரிடிக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மாஸ்டர் ஒரு டீமுக்கு பயங்கர சப்போர்ட்டோட வந்திருக்காரு, கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்காரு. மாஸ்டர், ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் கேட்டுடுறேன், கிங்கா பிரின்ஸா? அதான் நான் இதை அதான் ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி மாதிரி பார்க்கல. கிங் வெர்சஸ் கோலி, இது பிரின்ஸ் ஃபைட்டிங் ஃபார் த கிரவுன் அப்படிங்கிற டேக் தான் எனக்கு வந்தது. சரி, எனக்கு தெரிஞ்சு ஃபைனல்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனா ஃபைனல்ஸ் இந்த மாதிரி இதுலலாம் கொஞ்சம் முன்னாடி வந்து பேசுங்க மாஸ்டர். who hold their nerves for long period, அதுதான் மேட்ச். ஓகேங்களா? ஸோ அதுதான் நம்ம நிறைய ஃபைனல்ஸ்ல பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் ஒரு சிஎஸ்கே ஃபேனா பார்த்தா தோனி சிஎஸ்கே பண்ணி நிறைய இடம் பார்த்துருக்கோம். பட் இந்த தடவை யாரு அந்த நர்வ்ஸை ஹோல்டு பண்ண போறாங்கிறதா எனக்கு தெரிஞ்சு மேட்சை டிசைட் பண்ணும். சரி, நான் கேட்ட கொஸ்டின் நீங்க பதிலே சொல்லி யார் ஜெயிக்க போறா அது கடைசியில சொல்றேன். அப்புறம் எல்லாரும் வந்து ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்ல அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணி சொல்றேன். ஓகே, பட் ஆனா வந்து ஜிடி வந்து சி நான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து சொல்லிடுறேன், எனக்கு வந்து ஒரு ஸ்லைட் அட்வான்டேஜ் வந்து ஆர்சிபிக்கு இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அதுக்கான ரீசன் வந்து என்னன்னா, நம்பர் ஆஃப் மேட்ச் வின்னர்ஸ் நிறைய பேர் வந்து ஆர்சிபி டீம்ல இருக்காங்க. அதாவது விராட் கோலில இருந்து ஃபில் சால்ட் ஆடினார்னா ஃபில் சால்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜாஷ் ஹேசல்வுட்டு, புவனேஸ்வர் குமார், அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸோட நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒரு ப்ரூவன் மேட்ச் வின்னர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு அந்த நீங்கள் சொன்ன அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஐ திங்க் அஃப்கோர்ஸ் அவங்களுக்குமே அந்த பட்டர்ஃப்ளைஸ் இருக்கும், பட் ஆனால் தே நோ த வே டு கவுண்டர் அட்டாக் தட் பட்டர்ஃப்ளைஸ்ன்றதுனால ஐ திங்க் ஆர்சிபி வில் கோ ஆஸ் அ ஃபேவரட். பட் தே ஆர் நாட் அ வெரி பிரைம் ஃபேவரட். அதுதான் எங்க கொஸ்டின். இதுவே ஆர்ஆர் வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஆக்சுவலாக கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருப்பேன். இல்ல நான் ஆர்சிபி ஆன் பேப்பர் தே ஆர் த பெட்டர் டீம் நான் ஒத்துக்கிறேன் நானு. ஆனா ஃபைனல்ஸ்ல நீங்க ஆன் பேப்பர் மட்டும் இருந்தா போதாது. கரெக்டா ஒரு ஓவர் மேட்சே டர்ன் பண்ணிடும். இப்போ ஒன்றும் இல்லை, ஹேசல்வுட் ஒரு ஓவர்ல திடீர்னு 3 6 போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தென் ஆர்சிபி சடன்லி ஆன் பேக் ஃபுட். போகாதீங்க, புவனேஸ்வர் குமார் பவர் பிளேல விக்கெட் எடுக்கலனாலே வந்து ஆர்சிபி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது பவுலிங்ல. ஸோ நான் அதான் சொல்ல வந்தேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆர்சிபி பேட்டிங்ல என்ன சொல்றது, ஃபுல்லா அடிதடி ஆட்களா வச்சிருக்காங்க. லைன் கட்டி அடி அடின்னு அடிப்பாங்க. ஆனா பேட்டிங் இருக்கிற அளவுக்கு பவுலிங் அவங்க அந்த அளவுக்கு கிடையாது. எனக்கு அங்கதான் ஆர்சிபி கிட்ட உதவி இருக்கு. அப்படியே கான்ட்ராஸ்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு ஜிடிக்கு பவுலிங் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபியை விட பவுலிங் ஜிடிக்கு தான் பெட்ரு. அதுவும் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் சும்மாவே கிடையாது. என்னன்னா அவங்க ஹோம் ஃபேன்ஸ். அது போக நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம், ஃபேன்ஸ் வந்து அதை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்து ஆர்சிபிக்கு தான் வந்து ஹோம் சப்போர்ட் இருக்கும் போது. ஆனா வந்து அந்த அவர் அதான் நீங்க நிறைய பேர் சொல்லிருப்பீங்க, அவர் ஒரு 15-20 லாஜிக் வச்சிருக்காரு. எப்படி அந்த பிச்சில் எங்க பால குத்து எப்படி விக்கெட் எடுக்கணும், எப்படி வின் பண்ணணும், டாக்டிக்ஸ் கிளியரா எழுதி வச்சிருக்காங்க. சோ பவுலிங்ல ஐ கிவ் அட்வான்டேஜ் டு ஜிடி. பவுலிங் மட்டும் இல்லை சார், எனக்கு வந்து ஏன் வந்து ஆர்சிபி கண்டிப்பாக வந்து பயங்கர ஃபேவரெட்டு, அவங்க வந்து இட்ஸ் தேர் கேம் டு லூஸ் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல முடியல அப்படின்றதுக்கு ரீசனே வந்து என்னென்னா வெரைட்டி ஆஃப் பவுலிங். அதாவது வந்து நீங்கள் வந்து இப்போது சிராஜ் ரபாடா வந்து ஓப்பனிங் ஸ்பெல்ல வந்து உங்களுக்கு போடுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து ஜேசன் ஹோல்டர் வர்றாரு. அது வந்து ஹார்ட் லென்த் நம்ம கிட்ட இந்த ஜெமி ஓவர்டன் மாதிரி அவர் வந்து போடுறாரு. ரஷீத் கான் பழைய ரஷீத் கான் இல்லை, பட் இருந்தாலும் ரஷீத் கான் இஸ் ரஷீத் கான். அவருமே நாளைக்கு வந்து அவரோட இதுக்கு வந்து வரலாம். இது இல்லாமல் வேணும்னா வாஷிங்டன் சுந்தர் வச்சிருக்காங்க. இது இல்லாமல் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர் வச்சிருக்காங்க, அர்ஷத் கான் ஒருத்தர் வச்சிருக்காங்க. ஸோ இத்தனை பிளேயர்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு வந்து எந்த பிளேயர் ஆக்சுவலாக வந்து ஆர்சிபி பேட்ஸ்மேன் வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஏன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் உங்களுக்குள்ளே வந்து போட போகிறது எல்லாமே டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ்ன்றதுனால. அண்ட் இந்த கிரவுண்டில் அவங்களோட சக்ஸஸ் ரேட் வந்து எங்கேயோ இருக்குது சார். அதுதான் வந்து பயங்கர ஆர்சிபிக்கு வந்து ஒரு பேக் ஃபுட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து தோணுது. என் டீம் நான் சப்போர்ட் பண்ணி நான் ஜிடி வின் பண்ணணும்னு சொல்ல வந்தேன். எல்லா பாயிண்ட்டையும் நீயே பேசுறீங்க. இல்ல நான் வந்து பயமா இருக்கு அப்படின்ற அந்த ஆங்கிள் வந்து நீங்க ஆர்சிபிக்கு அது ஒரு டேஞ்சரஸ் ஆங்கிள்ங்கிறீங்க. சரி, எனக்கு நான் ஜிடி தான் வின் பண்ணணும்னு அட்வான்டேஜ் கொடுக்குறேன். எஸ்பெஷலி ஆஃப்டர் திஸ் லாஸ்ட் இன்னிங்ஸ் ஃப்ரம் கில். எனக்கு அந்த கில் இன்னிங்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஹார்ட்டுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. பேட் ஃபுல்லா மிடில் ஆஃப் த பேட் தான், ஒரு ரிஸ்க் இல்ல, கிளீன் ஹிட்டிங், ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ்,
அப்படியே ஒரு கிரிக்கெட் எக்ஸிபிஷன் பார்த்த மாதிரி இருந்தது. அத பார்த்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து என் மைண்ட் வந்து எப்பனாலும் ஜிடிக்கு தான்ப்பா அட்வான்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இல்ல அதுவும் இல்லாம இந்த மாரி ஒரு வின்னுக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஸ், அதுவும் பிளே ஆஃப்ஸ்ல எலிமினேட்டர்ல வந்து அவங்க வந்து சேஸ் பண்ணிட்டு வராங்க. அது வந்து ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் குடுக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் பிளஸ் அவங்களுக்கு வந்து பெரிய பூஸ்டா ட்ரம்ப் கார்டா இருக்க போறது என்னன்னா, அவங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ல அகமதாபாத்ன்னு பார்க்க போறாங்க. அந்த ஃப்ளைட் டிக்கெட்ல அகமதாபாத்ன்னு பார்த்தாலே அவங்களுக்கு அப்பாடா 10% நம்ம மேட்ச் ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்ற மைண்ட் செட்ல தான் அவங்க வருவாங்க. அந்த கான்ட்ரரி ஆர்சிபிக்கு நான் வந்து இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன சொன்னேன்னா, லைக் தே ஆர் வெரி ஃப்ரெஷ். அதாவது வந்து மண்டே வந்து கடைசியாக கேம் ஆடினாங்க. ஸ்ட்ரைட்டாக வந்து மேபி டியூஸ்டே வந்து ஒரு டே வந்து பிரேக் எடுத்துட்டு டியூஸ்டே ஈவினிங்காக வந்து அகமதாபாத் போய் சேர்ந்துருப்பாங்க ஸ்டேடியம்க்கு. ஸோ அப்போதுலேருந்து தேவர் லைக் வெரி ஃப்ரெஷ். இவங்க வந்து கண்டினியூஸாக ஆடிட்டு ட்ராவலையும் முடிச்சுட்டு இது வராங்க. ஃபார் எனி பிளேயர் இதுதான் வந்து அந்த ஒரு 100 மீட்டர் சிக்ஸ் போகிறதுக்கும் பவுண்டரி லைனில் கேட்ச் மாட்டுறதுக்கும் உள்ள ஒரு சின்ன வித்தியாசமாக இருக்கும் டாக்டிக்கலாக வந்து சொல்லணும்னா. ஸோ இது எல்லாம் பார்க்கும்போது ஆர்சிபி கிட்ட வந்து அந்த அட்வான்டேஜ் இருக்குது. ஐ somehow ஸ்டில் ஃபீல் பிகாஸ் ஆஃப் த மேட்ச் வின்னர்ஸ், பிகாஸ் ஆஃப் இந்த ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட்டில் இருக்காங்க. அண்ட் ப்ளஸ் மறக்காதீங்க, போன வருஷம் ப்ரெஷர் அவங்க வந்து வேர்ல்டு கப் ஐ மீன் ஐபிஎல் ஃபைனல் ஆடின மாதிரி இந்த ப்ரெஷர் இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா ஒரு தடவை அந்த கப்பு ஜெயிச்சிட்டாங்க. ஸோ தே நோ வாட் இட் இஸ் மீன் ஃபார் தெம். அந்த மங்கி வந்து அவங்களுக்கு கப்பு ஜெயிக்கல கப்பு ஜெயிக்கல கப்பு ஜெயிக்கல அப்படிங்கிறது வந்து அவங்களோட அந்த ஒரு பெரிய பாரத்தை எடுத்து கீழே வச்சுட்டாங்க. அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டும் நான் வந்து ஆர்சிபிக்கு வந்து கொடுத்து ஐ திங்க் ஆர்சிபி வில் ஹாவ் அ வெரி ஸ்லைட் அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல எனக்கு ஒரே ஒரு முக்கியமான விஷயம் வந்து வில் டிசைட் த மேட்ச்ங்கிற மாதிரி எனக்கு மைண்ட்ல போடுது. அந்த புவனேஸ்வர் குமார் அகைன்ஸ்ட் கில். ஓகேங்களா? நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி இந்தியா மேட்சஸ்ல அனலைஸ் பண்ணிருக்கோம். கில்லுக்கு வந்து அந்த இன்கமிங் டெலிவரி வந்து கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. புவனேஸ்வர் குமார் இஸ் வெரி வெல் வர்ஸ்ட் இன் தட். கொஞ்சம் பேஸோட போட்டு அந்த அந்த ஃபர்ஸ்ட் இதுல மாதிரி பிளே ஆஃப் மேட்ச்ல மாதிரி எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாலே ஜிடிக்கு வந்து அவங்களோட ஃபார்முலா பேசிக்கா அஃபெக்ட் ஆயிடும். அந்த ஒரு இடத்தை தாண்டிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சுதர்சனையும் கில்லையும் நீங்க ஸ்டாப்பே பண்ண முடியாது. சோ எனக்கு தெரிஞ்சு ரிமைண்டர் ஆஃப் ஸ்டார்ஸ்க்கு மிடில் ஓவர்ஸ்ல ஆர்சிபி கிட்ட கிடையாது. கிடையாது. அததான் நான் சொல்ல வந்தேன். இவங்களை தாண்டிட்டாங்கன்னா தே வில் டாமினேட். வேற ஜிடிக்கு வந்து என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க ரபாடாவை தாண்டினாலும் அடுத்து ஹோல்டர் வருவாரு, அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு, அதுக்கப்புறம் ரஷித் கான் இருக்காரு. ஸோ அந்த டாக்டிக்கல் ஆர்டர் ஸோ பேசிக்கா எப்படி ஸ்டாக்அப் ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்ட்ராங் லாங் ஆர்டர் ஆஃப் பேட்டிங் அகைன்ஸ்ட் லைக் இன்ஃபார்ம் லைக் வெரைட்டி ஆஃப் பவுலர்ஸ் விச் இஸ் செட் அப் கிளியர்லி வெரி வெரி குட் ஃபார் ஃபைனலு. நான் ஜிடிக்கு அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்கு மெயின் காரணம் வந்து கில்லோட இந்த ஃபார்ம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் பிளஸ் அகமதா பிச் பிளஸ் தேர் பவுலிங். இதுதான் அவங்களோட வின்னிங் ஃபார்முலா. சரி, எந்த ஒரு பேட்டில் வந்து சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க ஒண்ணு வந்து சொல்லிட்டீங்க புவனேஸ்வர் குமார், சுபம் கில். அப்புறம் வேற ஏதாவது ஒரு பேட்டில் வந்து பயங்கரமா இருக்கும் போது ஃபைனல்ல அப்படின்னு? எனக்கு வந்து ரஷீத் கான் வந்து இந்த சீசன் வந்து ஆவரேஜ் சீசன் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரஷீத் கான் வெர்சஸ் டிம் டேவிட் மேபி ஃபைனலா ஒரு ஒரு க்ளோஸா போய் அந்த பேட்டில் மேபி டிசைட் பண்ணும்னு எனக்கு ஒரு 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 இது தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற என்ன பேட்டில் யோசிக்கிறீங்க? எனக்கு வந்து ஹேசல்வுட் இந்த மேட்ச்ல வந்து கிளட்ச் கார்டு திருப்பி வந்து பேக் டு ஃபார்ம்ல வருவாரு ஓ அப்படின்னு ஓகே இருக்கு ஹேசல்வுட். ஓகே. ஐ திங்க் அவருக்கு கொஞ்சம் சூட் ஆகுற மாதிரி பிச்சு தான் நினைக்கிறேன். நான் வந்து ஐ மீன் எனக்கு தெரியல பிச்சு வந்து எப்படி பிஹேவ் பண்ண போகுதுன்னு தெரியல. பட் ஆனால் ஐ திங்க் ஹேசல் குட் வில் கம் குட் அகெயின்ஸ்ட் ஜிடி டாப் ஆர்டர் அப்படின்னு நினைக்கிறேன். தே வுட் பி ப்ரிப்பேரிங் ஃபார் புவனேஸ்வர் குமார். பட் ஆனால் அவுட் ஆஃப் சிலபஸில் ஜாஷ் ஹேசல்வுட் வந்து ட்ரபிள் பண்ணுவார் அப்படின்னு வந்து தோணுது. பட் ஐ திங்க் பேட்டிங் பத்தி ஐ டோன்ட் திங்க் ஸோ. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இப்ப ஆர்சிபி பத்தி பேசிட்டு இருக்கோம், கிங்க பத்தி சொல்லவே இல்ல. கிங் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கலாம் இந்த ஐ மேட்ச்ல? திங்க் ஆர்சிபியோட சக்சஸே வந்து என்னன்னா, இப்போ நம்ம கோலி எப்படி அடிப்பாரு, கோலி அடிச்சாகணும் அந்த மாதிரி ஒரு அந்த ஸ்டேட்டஸ் வந்து அது சார் ஒரு மாறும். ஃபேனா கேக்குறேன் சார். நான் சொன்னேன் பாத்தீங்களா, கில் இன்னிங்ஸ் பார்த்த மாதிரி கோலி சரி. கிட்ட என்ன ஸ்பெஷல் இன்னிங்ஸ் பார்க்கலாம்? கோலி நெவர் லாஸ்ட் அ ஃபைனல் whenever he crosses 40 இன்க்ளூடிங் இந்தியா. ஸோ ஓகே. அவரை வந்து 40 அடிச்சிட்டாங்கன்னா ஐ திங்க் 40 இஸ் ஈக்குவல் டு ஆர்சிபி கப் அப்படின்ற அப்ப மாதிரி. இதுதானே நீங்க முதல்ல வின்னிங் ஃபார்முலாவா சொல்லிருக்கணும். கோலி ஸ்கோரிங் 40 தென் ஆர்சிபி வின். அவ்வளவுதான், மேட்ச் முடிஞ்சு. ஆனா நீங்க அதான் அவங்களோட அந்த பேசர்ஸை தாண்டணும். எனக்கு சிராஜ் மேல நம்பிக்கை இருக்கு. பட் ஆனா வந்து ரபாடா யூ நெவர் நோ. அதனால யூ நெவர் நோ.
சி வேற ஏதாவது ஒரு டீம் நியூட்ரல் வென்யூனா லைக் ஆன் பேப்பர்ல இந்த அட்வான்டேஜ்லாம் வச்சு ஆர்சிபி கிட்ட இருந்து சொல்லிக்கலாம். பட் ஆனால் இது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா சொல்ல முடியல. ஐ திங்க் இட் வில் பி a வெரி வெரி க்ளோஸ் கான்டெஸ்ட். நீங்க ஆனால் வந்து ஆஃப்லைன்ல கிட்ட சொன்னீங்களா இது வந்து ஒன் சைடட் மேட்சா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. எனக்கு அதான் இன்ஸ்டிங்க்ட் தோணுது. ஓகேங்களா? பட் எனக்கு இன்னும் ஸ்டில் ஐ ஃபர்ம்லி பிலீவ் ஜிடி இஸ் த ஃபேவரட்ஸ் கோயிங் இன்டு த மேட்ச். அதான் நான் என்னோட ஃபைனல் வெர்டிக் நான் வந்து சொல்கிறேன். இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் ரெண்டு சைடு வச்சு பார்க்கும்போது ஐ வில் திங்க் ஆர்சிபி வில் ஹாவ் அன் அட்வான்டேஜ். பட் ஒரு ஆர்சிபி ஃபேனாக யோசிச்சா ரொம்ப பயமாக இருக்குது. ஜிடி ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் தட் இஸ் வாட் எமோஷன்ஸில், அதனால தான் நான் அந்த காலை வந்து ஆக்சுவலாக நான் எடுக்கல. ரெண்டுத்தையும் இதை வச்சு பார்த்துட்டு ஐ திங்க் ஆர்சிபி வில் ஹாவ் அன் அட்வான்டேஜ். உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். வில் பிராக் அப். இல்ல, ஜிடி கோயிங் இன்டு த ஃபேவரட்ஸ். அன்னைக்கு கப்பு யாரு வாங்கி யாரு ரொம்ப பிரின்ஸ். சந்தோஷமா இருக்க போறாங்க, பிரின்ஸா இல்ல கிங்கா அப்படிங்கறது தெரியல. பட் இட் இஸ் ஆல் ஃபார் இந்தியாஸ் அட்வான்டேஜ் அப்படின்றத நான் பாக்குறேன். நான் as a இந்தியன் கிரிக்கெட் ஃபேன். ஓகே, ஒன் லாஸ்ட் டான்ஸ் 2026. ஒரு ஃபைனல், ஒரு டீம் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி சந்தோஷத்தில் குதிக்க போகிறாங்க, ஒரு டீம் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆக போகிறாங்க. ஸோ அது என்ன ஏது, நீங்கள் யாரை வின் பண்ணுவாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணுறீங்க? கிங்கா பிரின்ஸா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.